अस्सलाम वालेकुम and hi friends, welcome to chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல வேஸ்டா இருக்க அட்டை இல்ல இந்த மாதிரி நல்ல திக்கான பத்திரிக்கை அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போறோம். இந்த வீடியோ போட சொல்லி கமெண்ட்ஸ்ல நிறைய फ्रेंड्स கேட்டிருந்தீங்க. சோ அதுல யாருக்காவது இந்த ஐடியா பிடிச்சிருக்கலாம். சோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் பத்திரிக்கை எடுத்துர்க்கேன். அந்த பத்திரிக்கைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்துட்டு நமக்கு அமேசான் கொரியர் அது எல்லாமே ராப் பண்ணி வரும் இல்லையா? அந்த ஷீட் என்கிட்ட இருக்கிறதுனால அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பத்திரிக்கையோட அந்த அட்டை சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷீட் கட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இதெல்லாம் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இது யூஸ் பண்ண தேவையில்லை. சாதாரணமாக அட்டையை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கார்ட்போர்ட் அட்டை நல்லா திக்கான அட்டையாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சுத்தமாக ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேர்கிட்ட ஹார்ட் க்ளூ கன் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஐடியா ஷேர் பண்ணுறேன். ஹார்ட் க்ளூ கன் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை ஒட்டுறது எல்லாமே ஹார்ட் க்ளூ கன் வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். முதல்ல இந்த அட்டையோட இந்த ஷீட்டை வச்சுட்டு நான் இந்த செலோ டேப் வச்சு எல்லா சைடுமே இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இது சும்மா ஜஸ்ட் ஒட்டுறதுக்காக மட்டும்தான். இதுக்கு மேலே நம்ம துணி வச்சு கவர் பண்ண போகிறோம். இப்போ இந்த அட்டையை விட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி ஒரு நல்ல அட்ராக்டிவான கலரில் துணி ஏதாவது வேஸ்ட் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையுமே செல்லோ டேப் வச்சுட்டு நான் செக்யூர் பண்ணி அப்படி ஒட்டிக்கிறேன். மற்றபடி நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெவி பாண்ட் இருக்குது இல்லைங்களா? அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட் இதெல்லாமே நம்ம ஒட்டினா மட்டும் போதும். இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே ஃபெவி பாண்ட் வச்சு ஒட்டிக்கலாம். நல்லா டைட்டாக இந்த மாதிரி கிளாத்தை இதில் நம்ம ஒட்டிக்குவோம். அட்டையோட முன் சைட் பின் சைட் எல்லாமே இது போல் ஒட்டிக்கலாம். நான் வச்சுருக்க அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் ஷீட் மாதிரி ஒன்று வச்சேன் இல்லையா? அது அட்டையோட மேல் பக்கம் இருக்க மாதிரி வச்சு ஒட்டுங்க. இந்த மாதிரி இப்போ அந்த அட்டையை ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த கிளாத்தை ஃபுல்லாக ரேப் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ இப்படி தான் இருக்குது. அடுத்ததாக நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்க ஏதாவது லேஸ் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு கிளாத்தில் சுடிதார் அது எல்லாமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி லேஸ் தான் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதை வச்சுட்டு ஒட்டும்போது நீங்கள் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்கிட்ட ஹார்ட் க்ளூ கன் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த ஐடியா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட கன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை வச்சு கூட ஒட்டிக்கலாம். இது ஒரு டியூப் 10 ரூபா தான். ஹார்ட் க்ளூ கன் எப்படி ஒட்டுமோ அது போலவே இதுவுமே ஒட்டும். பட் கொஞ்சம் டிலே ஆகும் ஒட்டுறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பெட்டரான ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இது பத்திரிக்கை அட்டை அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்டாப்லர் கூட பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த க்ளூ இல்லைனா கூட நீங்கள் இப்படி இழுத்து வச்சு ஸ்டாப்லர் கூட பண்ணிக்கலாம். நான் ஃபைனலாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டாப்லர் பண்ணி கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம் இந்த கிராஃப்டை. அடுத்ததுமே இது மாதிரி நீங்கள் லேஸ் வச்சு எத்தனை வேணால் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு எத்தனை லேஸ் உங்களால் வச்சுக்க முடியுமோ அத்தனை வேண்டாலுமே வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 லேஸ் இந்த மாதிரி வேறு கலர்ஸில் என்கிட்ட இருக்குது. கொஞ்சம் மீந்தது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வச்சு ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி லேஸ் இல்லை அப்படின்னாக்கா துணியை கூட நீங்கள் கிளாத்தை கூட இது போல் லேஸ் மாதிரி நீங்கள் தைச்சிட்டு அதை வச்சு கூட நீங்கள் இது போல் ஒட்டிக்கலாம். இது இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப்லர் பண்ணிவிடுவோம். ஸ்டாப்லர் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இது போல் நான் 3 லேஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி ஒட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 3 ரெடி பண்ணி ஆச்சு. அடுத்ததாக 3 லேஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பில் இந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இப்போ நான் ஒட்டிட்டு ஸ்டாப்லர் தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம வச்சு ஒட்டிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லேஸுமே இந்த மாதிரி வச்சு ஒட்டியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி லேஸ் எடுத்துட்டு இதை நம்ம ஸ்டாப்லர் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம். இது போல் மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு ஒரு ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேஸை விட்டுருக்கேன்.
லேஸில் தான் நீங்கள் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருக்க கிளாத் இல்லை வேஸ்ட்டாக இருக்க நாடா ஸோ எது இருந்தாலுமே நீங்கள் பண்ணலாம். லேஸில் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டான லுக்கில் அழகாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது இந்த மாதிரி மடித்து வச்சு இந்த இடத்துல ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே லேஸில் தான் ஒரு 4 மடிப்பு இருக்கா மாதிரி பார்த்துக்க போகிறேன். ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஊசி நூல் வச்சுட்டு தைச்சிக்கலாம். ரெண்டில் எது வேணாலுமே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அடுத்ததுமே இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன். இப்போ 4 ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை இந்த ஒரு கார்னரில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நான் இதை வந்து ஸ்டாப்லர் பண்ணுறேன். நமக்கு வந்து ஸ்டாப்லர் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். குளூங்காட்டிலையும் ஸ்டாப்லர் வந்துட்டு இன்னும் நல்ல க்ரிப்பாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் பத்திரிக்கை அப்படிங்கிறதுனால ஸ்டாப்லர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ பத்திரிக்கை அட்டை அப்படிங்கிறதுனால மேலே வந்து நம்ம ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள அந்த ஷீடு தான் வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம வந்து கிளிப் ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கிளிப் எல்லாமே கொஞ்சம் ஸ்டோன் கிளிப் எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் இல்லையா, அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சைடுமே நம்ம ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். நம்ம க்ளூ ஒட்டிட்டு ஸ்டாப்லர் பண்ணும்போது நமக்கு நீட்டான லுக்கில் இருக்கும். நமக்கு வந்து பிசுறுகள் எதுவுமே வெளில தெரியாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால தான் க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கிளிப்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதுனால இந்த கிளாத்லேயே நான் வந்துட்டு ஒரு ரோஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல வச்சு ஒட்டிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த இடத்துல நம்ம வந்து இதை வேலில் ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு நாடா மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதையுமே நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன வெயிட் இருந்தாலுமே அது பிஞ்சிக்கிட்டு விழாது. இப்போ நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பின் சைடில் வந்துட்டு நம்ம ஒட்டினதெல்லாம் கொஞ்சம் விசிபிளாக இல்லாமல் இருக்குது இல்லைங்களா, அதனால இதில் வந்துட்டு இந்த ஓர சைடில் ஃபுல்லாக நல்லா வந்து இந்த ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. மிடில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த பத்திரிக்கையோட உள்ளே வைக்கிற அட்டை இல்லை வேறு ஏதாவது ஒரு அட்டை இருந்தால் இதே சைஸ்க்கு கரெக்டாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு நல்லா ஒட்டிட்டு நல்லா எல்லா சைடுமே ப்ரெஸ் கொடுங்க. என்னோடய பையன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டாப்லர் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்டாப்லராக தெரியும். அதனால் நம்ம வந்து க்ளூ வச்சுட்டு ஒட்டிக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ரெண்டுமே ரொம்ப நீட்டான லுக்கில் வந்துடுச்சு, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதில் நமக்கு தேவையான கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசரில் எவ்வளோ கிளிப்ஸ் வேணாலுமே நீங்கள் வந்துட்டு மாட்டி வைக்கலாம். நான் இப்போ மாட்டி வச்சுருக்கிறது எல்லாமே நிறைய ஸ்டோன் உள்ள கல் கிளிப்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் உங்களோட வாட்ரூபோட அந்த உள் சைடு இல்லை பீரோவோட அந்த டோரில் வந்துட்டு ஏதாவது ஹூக் வச்சுட்டு அது உள்ளே நீங்கள் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய கிளிப்ஸை நீங்கள் வைக்கலாம். டஸ்ட் எதுவுமே படாமல் ரொம்ப நீட்டான லுக்கில் உங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும். தேவைப்படும் போது அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஆர்கனைசர் எல்லாமே அமேசானில் வாங்குறதுக்கு பதில் நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிளச்சு, நம்மளோட குட்டி குட்டி கிட்ஸோட அந்த குசி பின், ஸோ அதெல்லாமே ரொம்ப நீட்டாக இதில் ஆர்கனைஸ் பண்ணலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் கிளிப்ஸ் தான் இருக்குது, அதனால் நான் அதை வச்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கேர்ள் பேபி இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஆர்கனைசர் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் நம்ம சைடில் இந்த மாதிரி நம்ம லேஸ் வச்சுருக்கோம்ல, இதில் வந்துட்டு அந்த ஹெட்டில் வந்து முடி பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் கிளிப் வைப்பாங்க இல்லையா, அதை வந்து அழகாக நம்ம மாட்டி மாட்டி வைக்கலாம். ஸோ என்கிட்ட அது இல்லை, எனக்கு வந்து ரெண்டுமே பாய் கிட்ஸ் அப்படிங்கிறதுனால என்கிட்ட அந்த மாதிரி கிளிப்ஸ் இல்லை உங்களுக்கு வச்சு காமிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த கீழே வந்துட்டு நம்ம லேஸ் மாதிரி வச்சோம் இல்லை யூ ஷேப்பில், அதில் வந்துட்டு நம்ம கூலர்ஸ் எல்லாமே மாட்டி காமிச்சிருக்கோம். நீங்கள் கூலர்ஸை கூட இதில் மாட்டி வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம தேடணுங்கிற அவசியம் இருக்காது, அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து அதில் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸுக்குள்ளே மொத்தமாக கிளிப்ஸை நம்ம போட்டு வைக்கும்போது ஒரு கிளிப்போட ஒரு கிளிப் இடித்து சீக்கிரமாக அதில் இருக்கிற கல் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். உங்களோட வாட்ரூப் இல்லை பீரோட அந்த டோரில் வந்துட்டு இதை நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு டஸ்ட்டு எதுவுமே படாமல் இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எளிமையான பொருட்களை வச்சு புதுமையாக செஞ்ச நம்மளோட இந்த ஆர்கனைசிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.